குழந்தைங்களுக்கு பிடித்த ஈவினிங் ஸ்நாக்கு இப்போ செய்ய போகிறேன். அதில் 1 கப் மைதா எடுத்திருக்கேன், 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கு அந்த நம்ம உருளைக்கிழங்க ஸ்மாஷ் பண்ணி எண்ணெயில் வந்து நம்ம மசாலா போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கணும். இந்த மைதா மாவையும் கோதுமை மாவையும் உப்பு போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் 5 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுக்கிட்டு இதில் வந்து ஜீரகம், ஓமம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும். இந்த மாவில் மைதா மாவுலேயும் கோதுமை மாவுலேயும் ஜீரகம் கொஞ்சம், ஓமம். ஸ்நாக் எந்த செஞ்சாலும் நம்ம ஜீரகமும் ஓமம் போட்டு பிசைஞ்சு நம்ம செஞ்சு இந்த ஸ்நாக் இந்த ஐட்டம் ஏதாச்சும் ஃப்ரை ஐட்டம் ஏதாவது செஞ்சால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ வந்து உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்து வைக்க போகிறேன். இப்போ உப்பு போட்டுகிட்டே இப்போ தண்ணி போட்டு பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஓமெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நான் கொஞ்சம் 5 நிமிஷம் நல்லா ஊறின பிறகு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இது உருட்டிட்டு இல்லை நம்ம ஸ்டஃபிங் ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக போட்டு வச்சுருக்கேன். அந்த ஸ்டஃபிங்ஸை உள்ளுக்கு வச்சு உருட்டி நம்ம எண்ணெய் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான இந்த கோதுமை மாவில் உருளைக்கிழங்கு ஸ்நாக் ரெடி. ஒரு அரை வெங்காயம் வந்து வதக்கப்படும். இந்த 2 உருளைக்கிழங்கு வதக்கும் போதே கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கணும். மஞ்சள்தூள் போட்டுட்டு பெருங்காயத்தூள், இப்போது நம்ம இது உருளைக்கிழங்கு செஞ்சால் பெருங்காயத்தூள் போட்டணும். நல்லா வதங்கி எண்ணெய் அது வந்து வெங்காயத்தை தனிப்பாசை இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நேரம் ஆனாலும் உருளைக்கிழங்கு கேட்டால் அது இல்லாட்டி கெட்டு போயிடும், வெங்காயத்தை தண்ணி இருந்தால். வதக்கின பிறகு இந்த உருளைக்கிழங்க எடுத்து நம்ம இதில் போட்டு வதக்கிடணும். ரொம்ப ஸ்மாஷ் பண்ணக்கூடாது, ஓரளவு வாயில் கடிப்படுற அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணிக்கணும். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் தேவையான அளவு காரத்துக்கு தந்தாப்புல போட்டுட்டு இது நல்லா வதக்கணும். மிளகாத்தூள் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் வாசனை போக வதக்கிக்கணும். மிளகாத்தூள் வாசனை இல்லாமல் எடுத்துக்கிட்டு வதக்கிக்கணும். கடையில் இருக்கட்டும், நம்ம வந்து சின்ன சின்ன பூரிகளாக செஞ்சு இந்த ஸ்டஃபிங் உள்ளுக்கு வச்சு எண்ணெயில் நீங்கள் குழந்தைங்களுக்கு பிடித்த கோதுமையில் உருளைக்கிழங்கு ஸ்நாக் ரெடி. மாவு கலந்து பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த பேஸ்ட்டை வந்து இப்படி தடவிடணும், ஒன்றுக்கு மேலே ஒன்றும் ஒட்டாமல் இருக்க. ஒவ்வொரு பூரியும் மேலேயும் நம்ம இன்னொரு பூரியை செஞ்சுட்டு காட்டுறேன்.
இதை வந்து இப்படியே சுற்றிக்கணும், ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிக்கிட்டு இந்த எட்ஜையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ ஓவனா பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இதை மாதிரி ரோல்ஸ் செஞ்சுக்கிட்டு அதில் பாதி கட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணதை இப்போ எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்காட்டு. வேகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கணும். ஏன்னா அப்போ உள்ளுக்கு வேகாமல் போயிடும். ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வறுத்தெடுத்தால் நல்லாயிருக்கும். உள்ளுக்கும் நல்லா ஸ்டஃபிங்கும் நல்லாயிருக்கும். இந்த மேலேயும் கிரிப்ஸியாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப்டு ரோல்ஸ் ரெடி. அதில் ஸ்டஃப்டு ரோல்ஸ் ரெடி. இது மைதா மாவு கோதுமை மாவு கலந்து தான் செஞ்சுருக்கேன். இதில் ஸ்டஃபிங் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி இந்த ரோல்ஸாக செஞ்சு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டஃபிங் உருளைக்கிழங்கு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரோல் செஞ்சு கொடுத்தா ஈவினிங்கில் அவங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து